சுத்தமுள்ள பிதாவே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபை, இரக்கம், தயவு தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து எங்களுக்காக பேசி வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் உடைய வார்த்தை கேட்கும்படியான அற்புதமான நேரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக, உடைய வார்த்தைகளை அனுப்பி தருவீராக. கர்த்தருடைய தயவை நாங்கள் அறிந்து கொண்டு, வேதத்தின் மகத்துவங்களை தொடர்ந்து அறிந்து கொண்டு, உமக்கு பிரியமாய் வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காரலாம். நம்ம எல்லாரும் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் உள்ள ஒரு வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு 16வது அதிகாரம், அதில் உள்ள 18வது வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. இன்றைய என்னுடைய பிரசங்கத்தினுடைய முக்கியமான கருப்பொருள் அந்த வசனத்தினுடைய பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. என் சபையை நான் கட்டுவேன். இதை சொன்னது யாரு? இயேசுவின் சீஷர்கள் அல்ல, அப்போஸ்தலர்கள் அல்ல. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமாயிருக்கிற இயேசுவானவர் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை. நான் என் சபையை நான் கட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதை இந்த வேத பகுதியிலே படிக்கிறோம். சபையை கட்டுகிறவர் கர்த்தர் என்று அவரே தான் சொல்லியிருக்கார். யார் அவர்கிட்ட போய் நீங்கள் சபையை கட்டுங்க அப்படின்னு சொல்லலை. அவரே சொல்லுகிறார், என் சபையை நானே கட்டுவேன் என்று சொல்லி. சபை என்றால் என்ன? ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லியிருக்கார்ல, என் சபையை நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார்ல. சபை என்றால் என்ன? சபை என்பது இந்த கட்டடம் அல்ல. சபை கட்டடம் அல்ல. சபை பொதுவாக நாம் இப்படி சொல்கிறோம், உங்கள் சபை எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்கே சொல்லுவோம்? இந்த இடத்த குறிப்பிட்டு என்ன செய்வோம்? நாம் சொல்லுவோம். அதுதான் நம்ம பழக்கத்தில் உள்ளது. ஆனால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற சபை என்பது ஒரு கட்டடம் கிடையாது. சபை என்றால் ஒரு ஸ்தாபனமும் அல்ல, ஒரு கட்டடமும் அல்ல, ஒரு ஸ்தாபனமும் அல்ல. சபை அப்படின்னா நம்ம புதிய ஏற்பாடு இருக்குல்ல, அது எழுதப்பட்ட பாசை கிரேக்க பாசை. புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது கிரேக்க பாசை, பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது எபிரேய பாசை. புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது கிரேக்க பாசை. இந்த கிரேக்க பாசையில் சபை அப்படின்னு நம்ம இதில் போட்டிருக்கல, கிரேக்க மொழிபெயர்ப்பில் அந்த பைபிளில் சபை அப்படின்ற இடத்துக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால், வெளியே அழைக்கப்பட்டவர்கள். சபை அப்படின்னும் போது அதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன? வெளியே அழைக்கப்பட்டவர்கள். சபை என்பதற்கு பதிலாக உண்மையிலே எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா, வெளியே வந்தவர்கள், வெளியே வரும்படி அழைக்கப்பட்டவர்கள். புதிய ஏற்பாட்டிலே சபை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கல, சபையார் அப்படின்னா என்ன? புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் நம்ம பார்த்தோம்னா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் சபையார் அப்படின்னு போட்டிருக்கோம். சபையார் எல்லாரும் பேதுருவுக்காக ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ சபையார் அப்படின்னா யார்? சபையார் அப்படின்னா யாரு அப்படின்னா, அதை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வரணும். இந்த 2ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்திலிருந்து 42ஆம் வசனங்களில் ஆதி கிறிஸ்தவர்கள் சபையார் என்று அழைக்கப்படுவதற்கு முன்பு பேதுரு அவர்களுக்கு கொடுத்த ஆலோசனை என்ன அப்படின்னு அந்த இடத்துல போட்டிருக்கு. சபையார் என்று அவர்கள் அழைக்கப்படுவதற்கு முன்பாக பேதுரு அவர்களுக்கு கொடுத்த ஆலோசனை என்ன என்பதை 2ஆம் அதிகாரம் 37லிருந்து 42 வரைக்கும் உள்ள வசனங்களில் நாம் படிக்கலாம். 38ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, சபையார் என்றால் யார் அப்படின்னா மனம் திரும்பினவங்க. சபையார் என்றால் யார்? பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவங்க. சபையார் என்றால் யார்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள். சபையார் என்றால் யார்? 40ஆம் வசனத்தில் போட்டிருக்கு,
மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு தங்களை விலக்கி காத்து கொண்டவர்கள். 42ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்டவர்கள், அந்நியோன்யமாய் இருந்தவர்கள், அப்பம்பிக்குதலாகிய திருவிருந்திலே பங்கு பெற்றவர்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தவர்கள். இவர்களுக்கு தான் சபையார் அப்படின்ற பெயர். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், 41வது வசனத்தில் பார்க்கிறோம், இந்த ஆலோசனையை யார் யாரெல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்களோ அவர்கள்தான் ஆதி காலத்திலே சபையார் என்று அழைக்கப்பட்டார்கள். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், மனம் திரும்பியவர்கள், ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டவர்கள், பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்கள், மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி தங்களை காத்து கொண்டவர்கள், அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்டவர்கள், தேவ ஜனங்களோடு அந்யோன்யமாய் இருந்தவர்கள், அப்பம்பிக்குதலே கலந்து கொண்டவர்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தவர்கள். இவர்களுக்கு பேர் தான் ஆதி காலத்திலே சபையார் என்று சொல்லப்பட்டார்கள். இவ்வுலகத்திலே பல்வேறு சபைகள் இருப்பதை நாம் கேள்விப்படுகிறோம். பல்வேறு சபைகள் இருக்கிறது. குறிப்பாக இப்படி சொல்றது வழக்கம். சில சபைகளை இப்படி சொல்லுவாங்க, பாரம்பரிய சபை அதெல்லாம் அப்படின்வாங்க. சில சபைகளை இப்படி சொல்லுவாங்க, இதெல்லாம் ஸ்தாபனத்தில் இருக்கிற சபை அப்படின்வாங்க. சில சபையை இப்படி சொல்லுவாங்க, இதெல்லாம் சுயாதீனமான சபைகள், இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரம்பரிய சபை, ஸ்தாபன சபை, இண்டிபெண்டன்ட் சபை அப்படின்லாம் சபை இருக்கு. பல வெளிநாடுகளில் சாத்தான் சபை அப்படின்னும் சபைகள்லாம் இப்போ உருவாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சைட்டன் சர்ச் இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இப்போ பல்வேறு பெயர்களில் சபைகள் அழைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த சபைகளுக்கு போகிறவர்கள் எல்லாரும் தங்களை சபையார் அப்படின்னு சொல்லிக் கொள்கிறாங்க. இந்த சபைக்கு போகிறவங்க பூரா தங்களை என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த சபைக்காரங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பைபிளில் சொல்லப்பட்ட பைபிள் முழு காரியத்தையும் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது சபைக்கு போகிற எல்லாரும் பரலோகத்துக்கு போக முடியுமா அப்படின்னா அதுக்கு எந்த சபையும் கேரண்டி கொடுக்க முடியாது. எந்த பாஸ்டரும் ஒரு சபைக்கு போகிற எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடலாமா, எந்த பாஸ்டரும் கேரண்டி கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்குறாருன்னா அவர் தப்பான கேரண்டி கொடுக்குறாருன்னு அர்த்தம். கல்லுப்பட்டியில் ஒரு தம்பி இருந்தார். நாங்கள் இந்த வீட்டில் பக்கத்தில் இந்த ஆலயம் கட்டும்போது பக்கத்தில் ஒரு வீட்டில் குடியிருந்தோம். அந்த நேரத்தில் ஐஸ் வியாபாரம் பார்ப்பார். ஒரு கிறிஸ்தவ பையன், நல்ல வாஞ்சையுள்ள ரட்சிக்கப்பட்ட ஒரு நல்ல வாலிப பையன். அவ்வப்போது எங்கள் வீட்டுக்கு வருவார். கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார். சபை அப்போ கட்டலை. வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு கல்லுப்பட்டிக்கு போனால் அப்படி போவார். அங்கே ஒரு சபைக்கு போய்கிட்டு இருக்கிறதா சொன்னார். இப்படி பல மாதங்கள் இங்கே வியாபாரத்துக்கு வந்து கொண்டே இருந்தார். அவரை ஏறத்தாழ 20 வருஷம் கழித்து சமீபத்தில் நான் பார்த்தேன். அவர்கிட்ட நான் கேட்டேன், இப்போ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இந்த சர்ச்சுக்கு போகிறீங்க அப்படின்னும் போது அவர் ஒரு ஊரை சொன்னார். அந்த ஊரில் உள்ள ஒரு சபைக்கு போகிறேன்னாரு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஊரில் நிறையா சபை இருக்குல்ல, அங்கே போகாமல் எதுக்கு ரொம்ப தூரம் தள்ளிய ஒரு சபைக்கு போகிறீங்களே, எதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னேன். கேட்டேன் அவர்கிட்ட. அப்பொழுதுதான் அந்த பையன் அவர் இப்போ சொன்னார், இல்லை அந்த சபைக்காரங்க சொன்னாங்க எங்கள் சபைக்கு வந்தால் தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும்னு சொன்னாங்க, அதனால நான் அந்த சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஏனென்றால் சில சபைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் சபை மட்டும்தான் பரலோகத்துக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் சபையில் உள்ளவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி மற்ற சபைக்கு போகிறவங்களெல்லாம் பயங்காட்டுறாங்க. எந்த பாஸ்டராவது அப்படி என் சபைக்கு வந்தால் நான் உன்னை கண்டிப்பாக பரலோகத்துக்கு கொண்டு சேர்ப்பேன்னு யாராச்சும் கேரண்டி கொடுக்க முடியுமா? நிச்சயமாக கொடுக்க முடியாது. பாஸ்டர், பல ஊர்கள்லேருந்து கிராமத்துலேருந்துலாம் இங்கே வர்றோமே, அப்புறம் என்ன பாஸ்டர், இங்கே இருக்கிற யாரும் பரலோகத்துக்கு போக மாட்டோமா பாஸ்டர்? இந்த சர்ச்சுக்கு வர்றோமே, இங்கே இருக்கிற யாரும் போக மாட்டோமா பாஸ்டர்? எந்த சபைக்கு வந்தாலும் பரலோகம் போவது என்பது உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் இருக்கிற முக்கியமான காரியம். அது உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில் இருக்கிற முக்கியமான காரியம். அதில் நீங்கள் உண்மையாய் பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தாலே ஒன்றி எந்த சபையும் பரலோகத்துக்கு போய் சேர்ப்பேன்னு யாரையும் என்ன செய்ய முடியாது,
கேரண்டி கொடுக்கவே முடியாது. பொதுவாக ஒரு இடத்துல மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்கள், அதை உடைச்சு கொஞ்சத்தை குமிச்சு வைங்க. கொஞ்சம் மரத்தால் செய்யப்பட்ட மரத்துண்டுகளை கொஞ்சம் அங்கே குமிச்சு வைங்க. கொஞ்சம் பிளாஸ்டிக் பொருட்களை அங்கே குமிச்சு வைங்க. கொஞ்சம் ரப்பரை கொஞ்சம் குமிச்சு வைங்க. சில துண்டுகளாக வெட்டி, சில இரும்பு துண்டு, ஆணி, நட்டு இதெல்லாம் அதுக்குள்ளே போடுங்க. எல்லாத்தையும் மொத்தமாக குமிச்சு வச்சுருங்க. ஒரு காந்தத்தை அங்கே கொண்டு போனால் காந்தத்தோட ஒட்டி கொள்வது எது மட்டும்தான் ஒட்டி கொள்ளும்? இரும்பு மட்டும்தான் ஒட்டி கொள்ளும். ஏனென்றால் அதை இழுக்கத்தக்க அந்த தன்மை அந்த இரும்பு கிட்ட தான் இருக்கு. அந்த காந்தமும் இரும்பும் தான் ஒன்றை ஒன்று என்ன செய்யும்? மற்ற மரக்கட்டையெல்லாம் செத்தது மாதிரி என்ன செய்யும்? கிடக்கும். மற்ற பிளாஸ்டிக் எல்லாம் அப்படியே தான் கிடக்கும். அந்த டைல்ஸ் துண்டுகள், அந்த மண்ணினால் செய்யப்பட்ட மற்ற எல்லாம் அப்படித்தான் அங்கே கிடைக்கும். அவருடைய வருகையிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு, அவரால் ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களிடத்தில் இருக்க வேண்டியது அவசியமானது. அப்பதான் அவர் வரும்போது நீங்கள் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அவருடைய வருகையில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய தன்மை உன்னில் காணப்பட வேண்டியது அவசியமானது. அந்த தன்மை இல்லாவிட்டால் அவர் வரும்போது மற்றதெல்லாம் கிடக்கும். இது ஒன்று மட்டும் எப்படி போகுதோ அதோட சேர்ந்து கொள்ளுதோ அதை போல் சேர்ந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய தன்மை நம்மிடத்திலே காணப்பட வேண்டியது அவசியமானது. அப்படியானால் இந்த சபை எத்தன்மையுள்ளதாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். நாம் முழுவதையும், வேதம் முழுவதையும் நாம் ஆராய்ந்து பார்த்தால், நாம் எத்தன்மையுள்ளவர்களாய் சபையில் இருந்தால் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியும். எத்தன்மையுள்ளவர்களாய் நாம் இருந்தால் தேவனுடைய எக்கால சத்தம் நமக்கு கேட்கும். நாம் எத்தன்மையுள்ளவர்களாக இருந்தால் தேவனுடைய வருகையிலே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்று சொல்லி நாம் ஆராய்ந்தால் வேதத்திலிருந்து சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும். நிச்சயமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவன் எப்படிப்பட்ட சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் ஏராளமான சபைகள் இருக்கிறது. ஏராளமான சபைகள் இருக்கிறது. ஒவ்வொரு ஊர்லேயும் சபைகள் இருக்கிறது. ஒவ்வொரு இடத்துலையும் பல இடங்களில், பல பெரிய பட்டணங்களில் நூற்றுக்கணக்கான சபைகள் இருக்கிறது. ஆனால் தேவன் கட்டுகிற சபை எத்தன்மையுள்ளது, அவருடைய வருகையிலே யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று இந்த பரிசுத்த வேதாகமம் முழுவதையும் நாம் பார்த்தோம் என்றால், அவர் விரும்புகிற தன்மையுள்ள சில சபைகளை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற சில தன்மையுள்ள சபைகளை குறித்து நாம் பைபிளில் படிக்க முடியும். இந்த சபைதான் ஆண்டவர் கட்டுகிற தேவனுடைய சபை. அது ஹல்லேலூயா. அந்த சபையைத்தான் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. இந்த பரிசுத்த வேதாகமம் முழுவதும் தேவன் தான் கட்டுகிற சபையை குறித்து பல இடத்திலே பல காரியங்களை சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு 7 குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். தேவன் எதிர்பார்க்கும் தன்மைகள் உள்ள சபைகள் அது எப்படிப்பட்டதா இருக்கும்? இதை நான் சொல்லுகிற இந்த காரியத்தை இங்கே இருக்கிற ஒவ்வொரு தனிநபரும் எண்ணில் இந்த தன்மை உருவாக வேண்டும் என்ற வாஞ்சையோடு கூட நீங்கள் இருப்பது அவசியம். நம்முடைய சபை முழுவதும் அப்படி இருந்தால் இந்த சபை தேவனுடைய வருகையிலே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும் என்பதிலே சந்தேகம் இல்லை. முதல் சபை பைபிளில் இருந்து தான் இந்த தன்மையை குறித்து உங்களோடு சில காரியங்களை இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 1 சங்கீதம் 5வது வசனத்திலே ஒரு சபையை குறித்து போட்டிருக்கிறது. அது நீதிமான்களின் சபை. சங்கீதம் 1 சங்கீதம் 5ஆம் வசனத்தில் படிக்கிறோம், நீதிமான்களுடைய சபை என்ற குறிப்பு அங்கே போட்டிருக்கு. இரண்டாவதாக 89ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே இன்னொரு பேரில் ஒரு சபை இருக்கிறதை அந்த இடத்திலே படிக்கிறோம். அந்த சபைக்கு இப்படி பேர் போட்டிருக்கு,
பரிசுத்தவான்களின் சபை அப்படின்னு போட்டிருக்கு. மூன்றாவதாக 111 சங்கீதம் முதல் வசனத்திலே இன்னொரு சபையை குறித்து நாம படிக்கிறோம். அங்கே இப்படி போட்டிருக்கு, செம்மையானவர்களின் சபை அப்படின்னு பார்க்கிறோம். நான்காவதாக எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே அங்கே ஒரு சபையை போட்டிருக்கு. அந்த சபை என்னவென்றால் முதற் பேரானவர்களின் சபை, சர்வ சங்கமாகிய சபை அப்படின்னு போட்டிருக்கு. ஐந்தாவதாக எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அப்படின்னு போட்டிருக்கு. ஆறாவதாக அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே படிக்கிறோம், தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட தம்முடைய சபை அப்படின்னு அந்த இடத்துல போட்டிருக்கு. சுய இரத்தத்தால் சம்பாதித்து கொண்ட சபை. ஏழாவதாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் போட்டிருக்கு, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபை என்ற ஒரு சபையை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். இந்த 7 சபைகள் இவ்விதமாக அவருடைய சபை எத்தன்மையுள்ளதா இருக்கும்படி தேவன் விரும்புகிறாரோ அதை குறித்ததான 7 குறிப்புகள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல சொல்லியிருக்கு, தேவனால் கட்டப்படுகிற சபை நீதிமான்களின் சபை. இரண்டாவதாக தேவனால் கட்டப்பட்டு வருகிற சபை பரிசுத்தவான்களின் சபை. மூன்றாவதாக தேவனால் கட்டப்பட்டு வருகிற சபை செம்மையானவர்களின் சபை. நான்காவதாக தேவனால் கட்டப்பட்டு வருகிற சபை முதற் பேரானவர்களின் சபை. ஐந்தாவதாக அந்த சபை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. ஆறாவதாக தேவன் தம்முடைய சுய இரத்தத்தால் சம்பாதித்த சபை. ஏழாவதாக கரை திரை பிழையில்லாத மகிமையுள்ள சபை. தாம் கட்டுகிற சபை இந்த தன்மையுள்ளதா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த தன்மையுள்ள சபையைத்தான் ஆண்டவர் கட்டுகிறார். இந்த சபையைத்தான் ஆண்டவர் நேசிக்கிறார். இந்த சபையைத்தான் ஆண்டவர் போஷித்து காப்பாற்றி நடத்துகிறார். இதில் ஒவ்வொரு சபையாக நாம் பார்க்க போகிறோம். இந்த பிரசங்கத்தை கேட்க போகிற நீங்கள், இந்த பிரசங்கம் எனக்காக என்று தனிப்பட்ட முறையிலே நீங்கள் விருப்பத்தோடு வாஞ்சையோடு கேட்டால் இது நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். அதே போல ஒட்டுமொத்த சபையும் இது எனக்கானது என்று சொல்லி ஏற்றுக்கொண்டால் நம்முடைய சபை அவர் கட்டுகிற மெய்யான ஒரு சபையாக இந்த சபை நிச்சயமாக இருக்கும். முதல் சபையை குறித்து நம்ம பார்த்தோம். தேவன் கட்டுகிற சபை எப்படிப்பட்ட சபை? நீதிமான்களுடைய சபை. அது நீதிமான்களின் சபை. ஒரு பாவி எப்படி நீதிமானாக்கப்படுகிறான் என்று சொன்னால், ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். விசுவாசத்தினாலே ஒரு மனிதனை ஆண்டவர் நீதிமானாய் மாற்றுகிறார். அதே அதிகாரம் 9வது வசனத்திலே இன்னொரு குறிப்பு இருக்கு. ஒரு பாவி எப்படி நீதிமான் ஆக்கப்படுகிறான்? அவருடைய இரத்தத்தினாலே ஒருவன் நீதிமானாய் ஆக்கப்படுகிறான். உள்ளே வரும்போது நாம் எல்லாரும் நீதிமான்கள் இல்லை. சபைக்குள்ளே வந்தோம் அல்லவா? சபைக்குள்ளே ஒருத்தன் வர்றான் பார்த்தீங்களா? அவன் வரும்போதே பரிசுத்தவானாய் நீதிமானாய் இல்லை. வந்த பின் ஆண்டவர் அவனுக்கு உபதேசித்து போதித்து புத்தி சொல்லி உணர்த்தி அவனை கழுவி பரிசுத்தப்படுத்தி
ஆண்டவர் அவனை நீதிமானாக மாற்றுகிறார். அவனை அப்படித்தான் ஆண்டவர் மாற்றுகிறார். பவுலை ஆண்டவர் எப்படி இருந்தவனை எப்படி மாற்றினார்? ஸ்தேவானை கொல்லும்போது கொலைகாரர்களுடைய வஸ்திரத்தெல்லாம் பாதுகாத்து கொண்டவன் அவன். அந்த கொலையிலே அவனும் பங்கு பெற்றவன். அப்படிதானே? ஸ்தேவானுடைய கொலையிலே அவன் பங்கு பெற்றவன். பரிசுத்தவான்களை கட்டி சங்கிலிகளினால கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து அவங்கள சித்திரவதைப்படுத்துவேன் அப்படின்னு தானே தமஸ்குவுக்கு போனேன் அவன். அப்படிப்பட்டவன் தான் அவன். இப்படிப்பட்டவனை ஆண்டவர் எப்படி தெரியுமா பார்த்தாரு? அவனை உண்மையுள்ளவன் அப்படின்னு பார்த்தார். அப்படின்னு அவனை பார்த்தார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் போட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி தன்னை குறித்து சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி. எப்படிப்பட்டவனை எப்படி அவர் என்றார் பாருங்க. எப்படிப்பட்டவனாய் அவன் இருந்தான்? கொலைகாரனாக இருந்தான், துன்பப்படுத்துகிறவனாக இருந்தான், மற்ற தேவனுடைய பிள்ளைகளை அவன் நெருக்குகிறவனாக, ஒடுக்கிறவனாக, துன்பப்படுத்துகிறவனாக அப்படி இருந்தான். ஆனால் தேவன் அவனை எப்படி பார்த்தாரு? உண்மையுள்ளவன் என்று ஆண்டவர் அவனை பார்த்தார். எனவேதான் அதுக்கு அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு, 1 தீமோத்தேயு 1:13 போட்டிருக்கு, முன்னே நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன்னு சொல்றார் பவுல். தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன் அப்படின்னு சொல்றார். அப்படித்தான் நான் அங்கே இருந்தேன். ஆனால் அப்படிப்பட்டவனையும் ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தால் மீட்டு கொண்டு அவனை கழுவி பரிசுத்தப்படுத்தி அவனை நீதிமானாக கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. தீத்துவுக்கு பவுல் எழுதும்போது 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இப்படி சொல்லுவார். தீத்துவுக்கு பவுல் எழுதும்போது 3:3 நம்ம பார்க்கிறோம், முற்காலத்திலே நாமும் புத்தியீனரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடு ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். தன்னுடைய நிலைமை எப்படிப்பட்டது இருந்ததெல்லாம் அங்கே சொல்றார். இங்கே வரிசையை 8 காரியம் போட்டிருக்கு இந்த வசனத்தில். இப்படியெல்லாம் நாம் இருந்தோம் அப்படின்றார். முற்காலத்தில் நாம் எப்படி இருந்தோம்? புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டு கிடந்தவர்களும் பலவிதமான பாவங்களை செஞ்சவங்களுமா அப்படித்தான் நாம் இருந்தோம். இப்படியெல்லாம் இருந்தோம். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சபைக்கு கொண்டு வந்து உபதேசித்து போதித்து புத்தி சொல்லி தன்னுடைய இரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் அவர்களை எப்படி மாற்றுகிறார்? நீதிமான்களாய் ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. சில ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு போய் அட்மிஷன் போட போனால் இப்படி செய்வாங்களாம். வர்ற எல்லாரையும் நாங்கள் சேர்த்துக்கிற மாட்டோம். முதல்ல அந்த பிள்ளைகளுக்கு ஒரு டெஸ்ட்டு வைப்போம். அவங்க எடுக்கிற மார்க்கை வச்சு தான் பிள்ளைகளை எங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கிடுவோம் அப்படின்னு. சில பள்ளிக்கூடத்தில் எல்லா பிள்ளையும் சேர்த்துக்கிற மாட்டாங்க. யாரைத்தான் அவங்க சேர்த்துக்கிடுவாங்க? ஏற்கனவே நல்லா பிரில்லியண்டாக ஒருத்தன் இருந்தான்னா அவனை நாங்கள் சேர்த்துக்கிடுவோம் அப்படின்னு அவங்க சேர்த்துக்கிறாங்க. சென்னை போன்ற பெருநகரங்களில் பிள்ளையை சேர்க்கணும்னா பெற்றோருக்கும் பரீட்சை வைக்கிறாங்களாம். பெற்றோருக்கு பரீட்சை வச்சு அந்த இதில் அவங்க தேர்னதான் அவங்க பிள்ளையை சேர்த்துக்கிறாங்களாம். ஏன்னா வீட்டுக்கு போகும்போது இந்த தாய் இந்த பிள்ளைக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கும்? படிக்காத பிள்ளைகளுடைய பெற்றோரை அவங்க சேர்க்க மாட்டாங்களாம். இப்படியெல்லாம் பள்ளிக்கூடம் வச்சுருக்காங்க. சபையை ஆண்டவர் எப்படி நேசித்து ஒரு பாவியை எப்படிலாம் நேசித்து ஆண்டவர் நம்மளை சேர்த்துருக்காரு பாருங்க. இப்படிலாம் டெஸ்ட்டு வச்சு சேர்த்தா நம்ம யாராவது பிட்டாவோமா? யாருமே நம்ம பிட்டாக மாட்டோம். ஆனால் ஆண்டவர் நம்மை சேர்த்து கொள்வது அப்படி அல்ல. எப்படி நம்மை சேர்த்து கொள்றாரு தம்மிடத்தில்? முன்னே நாம் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் பல்வேறு பாவங்களை செய்து கொண்டிருந்தவர்களுமாயிருந்த நம்மை ஆண்டவரிடத்தில் வந்தபோது அன்போடு நம்மை ஆண்டவர் சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. அன்போடு சேர்த்து கொண்டார்.
இப்பொழுது ஆண்டவர் சொல்லுவது என்ன? கொலோசியர் 1:28 போட்டிருக்கு. கொலோசியர் 1:28 நம்ம படிக்கிறோம், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. அப்படிதான் போட்டிருக்கு. ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் ஆண்டவர் சேர்த்து கொள்ளுகிறார். அவனை சேர்த்து உபதேசித்து புத்தி சொல்லி தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி தன்னுடைய இரத்தத்தால் அவனை கழுவி பரிசுத்தப்படுத்தி அவனை ஆண்டவர் நீதிமானாய் மாற்றுகிறார். இந்த சபை என்ன சபை? இது நீதிமான்களின் சபை. ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய சபை. யாக்கோபு 2:24 25 படிக்கிறோம், ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரம் அல்ல கிரியைகளினாலேயும் நீதிமான் ஆக்கப்படுகிறான். இந்த வசனத்தில் இப்படி போட்டிருக்கு, விசுவாசத்திலே மாத்திரம் அல்ல கிரியைகளினாலும் ஒருவனை ஆண்டவர் நீதிமானாய் ஆண்டவர் மாற்றுகிறார். எப்படி நீதிமானாய் மாற்றுகிறார்? அடுத்த வசனத்தில் ஒரு அம்மாவை பற்றி போட்டிருக்கு. 24வது வசனத்தில் அந்த அம்மாவை பற்றி இப்படி போட்டிருக்கு, அவள் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆகவில்லை, அவள் செய்த கிரியைகளினாலே நீதியுள்ளவளாய் ஆகப்பட்டாள். எல்லா இஸ்ரவேலரும் 40 ஆண்டுகள் பிரயாணம் பண்ணி கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். ஆனால் இந்த அம்மா பாருங்க, ஷார்ட்கட்டில் உள்ளே போயிருச்சு. குறுக்கு பாதையில் என்ன செஞ்சிருச்சு? உள்ளே போயிருச்சு. எப்படி இதுக்கு அது கிடைச்சிச்சு அந்த பாக்கியம்? கிரியைகளினாலே. அதனுடைய கிரியைகளினாலே அதுக்கு என்ன பாக்கியம் கிடைத்தது? கானானுக்குள்ளே பிரவேசிக்கிற பாக்கியம் சுருக்கமாக போய் அப்படியே சேருவதற்கான பாக்கியம் அதற்கு கிடைத்தது. நம்முடைய கிரியைகளை நாம் சீர்தூக்கி பார்க்கணும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 7 சபையில் குறித்து போட்டிருக்கல. இந்த ஒவ்வொரு சபையும் குறித்து அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்லுவார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீதிமானை கண்டுபிடிப்பது எப்படி? சபையில் நீதிமானை கண்டுபிடிப்பது எப்படி? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ பாருங்களேன், நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசேப்புக்கும் மரியாளுக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் தேசத்தினுடைய ஒரு பகுதியினுடைய கீழே இருக்கு யோசேப்பினுடைய ஊர், தேசத்தினுடைய இன்னொரு பகுதியில் வடக்க மேலே இருக்கு மரியாளுடைய ஊர். மரியாளுடைய ஊர் நாசரேத்து, அது கலிலேயாவில் இருக்கு. யோசேப்பினுடைய ஊர் பெத்லகேம், அது யூதேயாவில் இருக்கு. ரெண்டும் வேற வேற பகுதிகள், ஒரே நாடு, வட இந்தியா தென்னிந்தியா மாதிரி, அது வேற இது வேற. அப்படிப்பட்ட வேற வேற பகுதியில் இருக்கிற பொண்ணு மாப்பிள்ளைக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச நேரத்தில் அப்போது அதுக்கு பிற்பாடு தான் பரிசுத்த ஆவியினாலே மரியாள் கர்ப்பவதி ஆனாள். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு பையனுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அந்த பொண்ணு இப்போ கர்ப்பவதி ஆயிடுச்சு. இதை அப்படியே யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு. இந்த செய்தி யோசேப்புக்கு தெரிய வருது. தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணான் அப்படின்னு போட்டிருக்கு. 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், மத்தேயு சுவிசேஷம் 1:19 நாம் படிக்கிறோம், யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட யோசனையா இருந்தான். நீதிமான் என்றால் எப்படி இருப்பான்னு இதில் போட்டிருக்கு. நீதிமான் எப்படி இருப்பான்? அவ்வளோ சீக்கிரம் யாரையும் அவமானப்படுத்தணும்னு நினைக்க மாட்டான். நீதிமானாகிய கணவன் மனைவி எப்போதாவது செய்த குற்றத்தை ஓயாம குத்தி குத்தி காமிச்சு அவளை கொல்ல மாட்டான். மனைவி எப்போதாவது செஞ்ச ஒரு தப்பை அவள்கிட்ட ஓயாம சொல்லி சொல்லி காமிச்சு உயிரோடு இருக்கும்போதே சில ஆட்கள் கொன்றுவாங்க. அந்த மாதிரி தப்பை நீதிமான் ஒருபோது என்ன செய்ய மாட்டான். இவன் செஞ்சிருந்தான்னா என்ன ஆகும்? பெரிய பிரச்சனை வந்துடும். ஆனால் பைபிளில் என்ன தெரியுமா போட்டிருக்கு? அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தானா? அவன் நீதிமானாக இருந்ததினால் அவளை அவமானப்படுத்தலை. ஒரு கணவர் எப்போதாவது செய்த தவறை
ஓயாமல் சொல்லி அந்த ஆளை கொல்லக்கூடாது. ஓயாமல் சொல்லி அந்த ஆளை உயிரோடே கொல்லக்கூடாது. இப்படி கொண்டுட்டு அப்புறம் செத்ததுக்கு பின்னாடி போய் நின்றுட்டாத்தான் என்னை விட்டு போயிட்டியாத்தான் அப்படின்லாம் போய் செய்யக்கூடாது. அவனை கொண்டதே நீ தானே, அப்புறம் போய் அழுதுகிட்டு உட்காந்தா அப்புறம் எப்படி? இதெல்லாம் செய்யக்கூடாது, அப்படிலாம் செய்யக்கூடாது. சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேரையூரில் ஒரு கடையில் சாமான் வாங்க போனேன். அந்த கடையில் கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு. அவங்க உள்ளே உட்காந்துருக்காங்க. அது கொஞ்சம் வயசு பொண்ணு, அந்த பையனும் கொஞ்சம் வயசு. அந்த பொண்ணு தான் அந்த காசெல்லாம் வாங்கிட்டு சாமான்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த கணவர் உள்ளே இருக்கார். அந்த பையனும் வாலிப பையன். எனக்கு முன்னாடி 2-3 பேர் சாமான் வாங்கிட்டு இருக்காங்க. நானும் போய் நிற்கிறேன். எனக்கு முன்னாடி வாங்கின சாமான் வாங்கின கணக்கு பண்ணி காசு கொடுக்குது. கொடுத்த உடனே அவர் போயிட்டார். போனதுக்கு பின்னாடி அந்த பையன் உள்ளே இருந்து அந்த மனைவிட்டு கேட்குறாரு, ஏய் அதுக்கு என்ன ரேட்டு போட்ட, அது என்ன இவ்வளோ கூட்ட போட்டிருக்க அப்படின்ட்டார். கொஞ்சம் அப்படி போட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டென்ஷன் ஆகி பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டான் அந்த பையன் அந்த ஒய்ஃபை. எப்படி தெரியுமா திட்டினா, நீ வரும்போது உங்கள் அப்பையன் அவ்வளோ அடி கொடுத்து விட்டேன் உனக்கு, இப்படி தெருவில் என் காசை எடுத்து எல்லாத்தையும் இப்படி கொடுக்குற அப்படின்னு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டான். 10 பேர் கடையில் நிற்கிறாங்க. அவங்களாம் நிற்கிறாங்களே அப்படின்னு கூட பார்க்கல. அவங்க அப்பாவை இழுத்து அவங்க அம்மாவை இழுத்து எல்லாரும் இழுத்து பயங்கரமாக கேவலமாக பேசுகிறான். அந்த பொண்ணு ஒன்றும் சொல்லாமல் கீழே குனிஞ்சிக்கிட்டு கண்ணீர் விட்டுச்சு அந்த இடத்துல உட்காந்து. இப்படிலாம் போதனைகள் இல்லாதனால தானே இப்படிலாம் பண்ணுறாங்க. அப்படிலாம் செய்யலாமா? ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு வந்த பொண்ணு எப்படியோ ஒரு 2 ரூபா 3 ரூபா கூட குறைச்சி அப்படி கொடுத்து போச்சு. அப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் அப்போ தான் எப்படியோ கொடுத்த அந்த மனைவியை அவங்க அப்பாவை இழுத்து அவங்க அம்மாவை இழுத்து, நீ வரும்போது என்னடி கொண்டு வந்த, இப்படிலாம் கொண்டு வந்து என் சொத்தப்புறம் நீ அழிச்சு புருவேடி இப்படிலாம் சொன்னால் அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் நீதிமானாக இருக்கிறவன் அப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டான், சொல்லவே மாட்டான். அப்படிலாம் சொல்ல மாட்டான். பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. அவன் நீதிமானாக இருந்தபடியினால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், அப்படி தான் போட்டிருக்கு. இப்படிப்பட்டவன் தான் நீதிமான். பைபிளில் ஒரு இடத்துல நாம் பழைய ஏற்பாட்டு சம்பவத்தை புதிய ஏற்பாட்டில் பேதுரு எழுதுகிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் பாருங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் பாருங்கள். அக்கிரமக்காரருக்குள் வாசமாக இருக்கையில் அவர்களுடைய காமவிகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட, இந்த இடத்துல இன்னொரு மனுஷனை குறித்து போட்டிருக்கு. அவன் யார்? அவன் லோத்து. அவனை குறித்தும் வெறும் லோத்துன்னு போடாமல் என்ன லோத்து? நீதிமானாகிய லோத்து. இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னா, அவன் வாழ்ந்த ஊரில் லோத்து வாழ்ந்தான் அல்லவா, சோதம் குமாரா பட்டணம். அந்த பட்டணம் பாவத்தில் பெருகி இருந்தது, பாவம் அதிகமாக இருந்தது. இதெல்லாம் அவன் பார்த்தானா. பார்த்த உடனே அந்த வசனத்தில் போட்டிருக்கு, நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு தன்னுடைய நீதியுள்ள இருதயத்தில், ஒரு நீதிமானா இருந்தால் தன்னை சுற்றி நடக்கிற அக்கிரமமான செய்களை பார்க்கும்போது அந்த நீதிமான் தன்னுடைய இருதயத்தில் என்ன செய்வானா, வாதிக்கப்படுவான். நம்முடைய இந்திய தேசத்தில் பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற திருவிழா இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது. தேசத்தின் அதிபதியிலேருந்து பிச்சைக்காரன் வரைக்கும் போய் குளித்து, இங்கே குளித்தா என் பாவம் கர்மம் எல்லாம் தீந்துரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்முடைய கண்களில் இதெல்லாம் பார்க்குறோம். மதுபானம் பெருகிக்கிட்டே இருக்குது. மதுபானம் உபயோகப்படுத்துகிறவங்க பெருகி இருக்குது. மதுரை மாவட்டத்தில், இந்த பேரையூர் தாலுகாவில் மாவட்டத்தில் 10 தாலுகா இருக்குது மதுரை மாவட்டத்தில். அதில் பேரையூர் தாலுகாவில் தான் அதிகமான மதுபானம் இருப்பதாக அறிக்கைகள் சொல்லுது. அதிகமான குடிகாரர்கள் இருக்கிற பகுதி நாம் வாழ்கிற பகுதி. தினந்தோறும் குற்றங்கள் பெருகிக்கிட்டே வருது. தினந்தோறும் பாவம் பெருகிக்கிட்டே வருது. விபத்துகள் பெருகிக்கிட்டே வருது. பல்வேறு காரியங்கள் தேசத்தில் பெருகிக்கிட்டே வருது. நீதிமானாக இருந்தால் அவன் இதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்க மாட்டான். லோத்து தான் இருந்த ஊரில் பாவங்களும் குற்றங்களும் நிறைய நடந்ததை கண்ணால் பார்த்தானா. பார்த்துட்டு அவன் சும்மா இருக்கலை, என்ன செய்தான் அப்படின்னு போட்டிருக்கு, நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு
அங்கே நடக்கிற காரியங்களெல்லாம் கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்திலே நீங்கள் இதை கண்டு என்ன செய்கிறீர்கள்? இதெல்லாம் கேட்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க? இதெல்லாம் நீங்கள் இதை குறித்து கேள்விப்படும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு கூட்டம் விக்கிரகாராதனைக்கு நேராக விரைந்து போய் கொண்டிருக்கு. ஒரு கூட்டம் மதுபானத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் பொல்லாத வழிகளில் நிறைய போய்கொண்டே இருக்கிறது. ஒரு கூட்டம் நம்மை சுற்றில் இருக்கிறவர்கள் தேவனை அறியாதபடிக்கு மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நீதியுள்ள உன்னுடைய இருதயம் என்ன சொல்லுது? லோத்துவை போல அவர்களுக்காக பரிதபிக்கிற ஒரு இருதயமா இருக்கா? அவர்களுக்காக பாரம் கொள்ளுகிற ஒரு இருதயமா இருக்கா? அவர்கள் என்னுடைய தேச மக்கள் இப்படியெல்லாம் ஆகுறாங்களே என்று சொல்லி இப்படி பரிதபிக்கிற ஒரு இருதயம் உன்கிட்ட இருக்கா? அப்படி இருந்தால்தான் நீ நீதிமான். அப்படி இருந்தால்தான் தேவன் விரும்புகிற ஒரு தன்மையில் நீ இருக்கேன்னு அர்த்தம். இந்த பாரம் உங்களை நிரப்பட்டும், நம்முடைய தேசம் மாறட்டும், நம்முடைய மக்கள் மாறட்டும், நாம் வாழ்கிற இந்த பகுதி மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும். இதில் கவலையற்று நாம் இருப்போமானால் நாம் நீதிமானாக கண்டிப்பாக இருக்க மாட்டோம். இதில் கவலையற்று இருப்போமானால் தேவனுடைய சித்தம் இந்த சபையிலே நிறைவேறாது. இதற்காக நாம் பாரப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்களாய் நாம் மாற வேண்டியது அவசியம். நம்முடைய இருதயம் இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது நம்மை வாதிக்க வேண்டும், நம்மை வருத்தப்படுத்த வேண்டும், நம்மை கவலைப்படுத்த வேண்டும். அது நிச்சயமாக நம்ம செய்யணும். நான் திருமணம் முடித்து ஜெஃப்ரி பிறந்த உடனே ஒரு சில மாதங்களில் வட இந்தியாவுக்கு போனேன். போய் ஒரு மாதம் அங்கேருந்து ஊழியம் பண்ணேன். அந்த சமயத்தில் எங்கள் வீட்டுக்காரம்மா விட்டுட்டு நான் மட்டும் போயிட்டேன். போய் அந்த வட இந்திய பகுதியில், பீகார் போன்ற பகுதியில் ஒரு மாதம் தங்கியிருந்து அந்த பக்கம் ஊழியம் பண்ணேன். அங்கே ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், இங்கே பாங்க, இந்த மாவட்டம் முழுவதும் ஒரே ஒரு சபை தான் இருக்குது. இந்த மாவட்டம் முழுவதுலையுமே சபை இல்லை. நம்ம ஊரில் எப்படி ஒரு ஊரில் 4 சபை இருக்குது, இங்கே ஒரு மாவட்டத்துக்கே ஒரு சபை தான் இருக்குது அப்படின்னு அங்கே மாவட்டத்தினுடைய கதையை பற்றி, சூழ்நிலை பற்றி என்கிட்ட சொன்னார். என்னுடைய உள்ளத்தில் பெரிய வாதிப்பு உண்டாயிருச்சு எனக்கு. இப்போ என்ன செய்யலாம்? இங்கே இருக்கிற சபையில் ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டரும் குற்றம் சொல்லிக்கிட்டு அந்த சபை இப்படி, இந்த சபை இப்படி சொல்கிற கணக்கு இங்கே இருக்குது. ஆனால் இன்னொரு இடத்துல பார்க்குறோம், நம்முடைய தேசத்திலேயே சபையே இல்லாத ஒரு பகுதி இருக்குது. இப்போ தொடர்ந்து நம்ம பேரையூருக்கு போகலாமா, இல்லை வீட்டில் திரும்ப போய் வீட்டுக்காரம்மாட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்துடலாமா அப்படின்லாம் அங்கே யோசித்தேன். அப்போ எல்லாரும் மிஷினரியாக போக முடியாது. ஒருத்தங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் குடும்பமாக அவங்க உட்காந்து தீர்மானம் பண்ணி, குடும்பமாக அவங்க தீர்மானம் பண்ணால் தான் அங்கெல்லாம் போய் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். அப்படி தான் இருக்க முடியும். கரண்ட்டு கிடையாது, சார்ஜர்லாம் போட முடியாது, சோலாரில் தான் சார்ஜர் போடுறாங்க. அப்படி தான் இருக்கும். ஒரு வீட்லேயும் பணக்கார வீடுகளில் ஜென்ரேட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏழை வீடுகள்லாம் இருட்டில் தான் இருப்பாங்க, தெருவிளக்கெல்லாம் இருக்காது. ஒரு வருஷம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் கரண்ட்டே இருக்கும். அதுக்குள்ளே தான் எல்லா வேலையும் கரண்ட் வேலையெல்லாம் பண்ணிக்கிறணும். நமக்கு 1 மணி நேரம் இல்லை, அரை மணி நேரம் இல்லைன்னா எப்படி கஷ்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துக்கு ஊழியத்துக்கு போகணும்னா நான் தனிப்பட்ட முறையில் போக முடியாது. எனக்கு மனைவி ஆயிடுச்சு, பிள்ளை ஆயிடுச்சு, இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியலை. அப்படின்ட்டு தான், ஆண்டவரே நான் போனால் எங்கள் வீட்டுக்காரம்மா அதை ஏற்றுக்கிறமா, ஏன்னா நான் நேராக போய் பார்த்துட்டு வந்துட்டேன், எனக்கு தெரியுது, பார்க்காதவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. அப்படி போகணும்னா அதுக்கான அழைப்பும் என்ன செய்யணும், வேணும். இது என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்து தான் நான் கொஞ்சம் வருஷத்தில் இஸ்ரவேலை எப்படியாவது அங்கே அனுப்பி வச்சேன். நம்ம பீகாரில் போய் கொஞ்ச நேரம் இருந்து ஊழியம் பண்ணிட்டு வாப்பா, நான் தான் போக முடியலை, நீனாச்சும் போய் ஆண்டோடைய ஊழியத்தை செஞ்சுட்டு வாப்பான்னு. அநேக மிஷினரிகள் போய் இந்த காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னா சாதாரணமாக அல்ல. அவங்களுடைய இருதயத்தில் அதை குறித்து கேள்விப்பட்டு கேட்டு அதை குறித்து ஒரு பாரம் நிறைந்தவர்களாகத்தான் அநேகர் அந்த பகுதியில் போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. நாமும் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மக்களை குறித்து பார்க்கும்போது எல்லாரையும் போல நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நாம் இன்னும் அந்த வட்டத்துக்குள்ளே வரலைன்னு அர்த்தம். இந்த நீதிமன்ற பட்டியலில் நம்ம வரலைன்னு அர்த்தம்.
நம்முடைய இருதயம் இதை பார்த்து என்ன சொல்லுகிறது என்று நாம் கவனிக்கணும். இயேசு வருகிறார் அல்லவா, அவரோடு நாம் போவதற்கான தகுதி என்ன தெரியுமா? மத்தேயு 25 46 வசனத்தில் போட்டிருக்கு. 25:46 நம்ம படிக்கிறோம். அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நித்திய ஜீவனை அடைவார்கள். யார் தான் நித்திய ஜீவனுக்கு போவாங்கன்னு போட்டிருக்கு? அவர்கள்தான். இந்த பட்டியலில் நம்ம இருக்கணும், இந்த சபை இருக்கணும். அவர்கள் மட்டும்தான் நித்திய ஜீவனுக்குள்ளே போவாங்க. இருதயம் வாதிக்கப்படாதவர்கள் நீதிமான்கள் அல்ல. நீதிமான்களா இல்லாவிட்டால் அந்த வருகையிலே அவரோடு கூட நாம் போக முடியாது. எனவே நம்முடைய இருதயம் மாறட்டும். நம் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது எத்தன்மையில் நான் இருக்கிறேன் என்பதை நாம் அறிந்து அந்த ஸ்தானத்துக்கு வரும்படி ஆண்டவர் நம்மை கொண்டு வருவாராக. 2வது சபை 89 சங்கீதம் 5வது வசனத்திலே நம்ம படிக்கிறோம். பரிசுத்தவான்களின் சபை. தேவன் கட்டுகிற சபை எத்தன்மை உள்ளது? பரிசுத்தவான்களின் சபை அது. இந்த உலகத்திலேயே பல்வேறு மதங்கள் மார்க்கங்கள் இருக்கிறது. இந்த உலகத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மதங்கள் என்ற பேரிலே பெரும் மதங்கள் 8 மதம் இருக்குது. 8 மதங்கள் இருக்குது இந்த உலகத்தில், குறிப்பாக நம்முடைய தேசத்தில். இதில் 3 மார்க்கங்கள் தவிர 6 தோன்றியது இந்தியாவில் தான். இஸ்லாம், யூதம், கிறிஸ்தவம், இந்த 3ம் தோன்றியது இந்தியாவுக்கு வெளியே. அதுபோக மற்ற 6 மார்க்கங்கள் இந்தியாவில் தான் தோன்றியிருக்கு. புத்த மதம், சீக்கிய மதம், சமண மதம், அப்படிப்பட்ட மார்க்கங்கள் இந்தியாவில் தான் தோன்றிருக்கு. சைவ மதம், வைணவ மதம், இதெல்லாம் இங்கே தோன்றியது. இந்த 6ம் இங்கே தோன்றியது. இந்த எல்லா மார்க்கங்கள்லேயும் ஒன்றே ஒன்று பரிசுத்தத்தை வலியுறுத்துகிறது. எது அப்படின்னா, நீங்களும் நானும் போகிற இந்த மார்க்கம்தான். இதுதான் பரிசுத்தத்தை வலியுறுத்தி சொல்லுகிற ஒன்று. லேவியராம புஸ்தகம் 20 26 வசனத்தில் போட்டிருக்கு. 20:26 நம்ம படிக்கிறோம். இந்த தேவன் உங்களை என்னையும் குறித்து சொல்லுவது என்ன? கர்த்தராகிய நாம் பரிசுத்தராய் இருக்கிறது போல எனக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள். இதை சொல்லுவது இந்த மார்க்கம் மட்டும்தான். பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மார்க்கம் இந்த மார்க்கம் மட்டும்தான். 149 சங்கீதம் 1 வசனத்தில் ஒரு சபையை குறித்து போட்டிருக்கு. அந்த சபை என்ன சபைன்னு பாருங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பரிசுத்தவான்களின் சபையில். என்ன சபை அது? பரிசுத்தவான்களுடைய சபை. தன்னுடைய சபை இப்படிப்பட்டவர்களால் நிறைந்திருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பொதுவாக நிருபங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எதற்காக எழுதப்பட்டது, யாருக்காக எழுதப்பட்டது, நிருபங்கள்லாம் இருக்கு பாருங்க. இப்படி ஒவ்வொரு நிருபத்தையும் நம்ம பார்த்தோம்னா யாருக்காக அது எழுதப்பட்டது? ரோமர் நிருபம் 1 அதிகாரம் வேகமாக படிங்க. 2வது வசனம். 1 கொரிந்தியர் 1 2வது வசனம். எபேசியர் நிருபம் 1 அதிகாரம் 1 வசனம். பிலிப்பியர் நிருபம் 1 அதிகாரம் 1வது வசனம். கொலோசியர் நிருபம் 1 அதிகாரம் 2வது வசனம். இப்படியாக நிருபங்கள் முழுவதையும் நம்ம பார்த்தோம்னா யாருக்காக எழுதப்பட்டது, எதற்காக இது எழுதப்பட்டது அப்படி நம்ம பார்த்தோம்னா, ஒன்று பரிசுத்தம் அடைந்தவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கும், இன்னொன்று பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கும். இவைகள் எல்லாம் வலியுறுத்துகிறது என்னவென்றால், நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதற்காக. ரோமர் நிருபம் எழுதப்பட்டது எதற்காக? பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு. கொரிந்து நிருபம் எழுதப்பட்டது எதற்காக? 1 அதிகாரம் 2 வசனத்திலே அங்கே படிக்கிறோம். 1:2 நம்ம வாசிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவர்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு. எபேசியர் 1:1 படிக்கிறோம். பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்டது. பிலிப்பியர் 1:1 படிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவர்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு. கொலோசியர் 1 அதிகாரம் 2 வசனத்தில் படிக்கிறோம். பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களுக்கு எழுதப்பட்டது. சபையிலே சிலர் பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருந்தார்கள், சிலர் பரிசுத்தம் ஆகும்படி
அழைக்கப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இவர்களுக்காக எழுதப்பட்டதுதான் நிருபங்கள் எல்லாம். நிருபங்கள் எல்லாம் நாம் எல்லாருக்குமே தெரியும். மோசே 40 ஆண்டுகள் இஸ்ரவேலரை நடத்தி கொண்டு வந்தான். என்னோடு கூட என்னாகமம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 40 ஆண்டுகள் அவன் நடத்தி கொண்டு வந்தான். ஒரு இடத்துல வரும்போது அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அவர்கள் முறுமுறுத்து மோசேக்கு விரோதமாய் அவர்கள் பேசுகிறாங்க. அவர்கள் முறுமுறுக்கிறாங்க, ரொம்ப விரோதமாக பேசுகிறாங்க. அப்பொழுது மோசே கொஞ்சம் மனம் பதறினான், உதடுகளினாலே பதறி பேசினான். அந்த மக்களை பார்த்து இப்படி சொல்கிறான். அவங்க வித்தியாசமாக பேசுகிறாங்க. நாங்கள் அங்கேயே கூட செத்துருப்போம், அவங்கெல்லாம் அங்கேயே கூட நாங்கள் இருந்திருப்போம், நீ பாட்டுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்ட அப்படின்லாம் வித்தியாசமாக பேசுகிறாங்க மோசேட்ட. இப்படி பேசின உடனே மோசே உதடுகள் பதறி சில வார்த்தைகளை பேசி, கலகக்காரரே அப்படின்லாம் சொல்லி அவங்கள திட்டி அந்த இதை வச்சு கம்பை வச்சு அந்த கண்மலையை அடித்தான். அது 10ஆம் வசனத்துக்கு மேலே உள்ள வசனத்தில் இருக்குது. உடனே அங்கே தண்ணீர் வந்ததை நாம் பார்க்குறோம். ஆனால் 12ஆம் வசனத்தில் வரும்போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி இப்படி சொல்லுவார். கர்த்தர் மோசே ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவது இல்லை. இவங்க செஞ்ச தப்பு என்னங்க? நம்மில் அநேகர் இப்படி நினைக்கிறோம். கொலை செய்வது பாவம், திருடுவது பாவம், அடுத்து என்ன பாவம்? விபச்சாரம் பண்ணுவது பாவம், வேசித்தனம் பண்ணுவது பாவம், கொலை செய்வது பாவம். இந்த எதையுமே நான் செய்யலை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். மோசே என்ன செய்தான்? ஏன் அவன் தேசத்துக்குள்ளே வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு போக முடியலை? ஒரு கொஸ்டின் கொடுக்கப்படுது, 20 மார்க் கொஸ்டினை ஒருத்தன் எழுதிடுறான், நல்லா எழுதிடுறான். 10 மார்க் கொஸ்டினுக்குரிய பதிலாக நல்லா எழுதிடுறான். 5 மார்க் உள்ளதெல்லாம் நல்லா எழுதிடுறான். 2 மார்க் உள்ளதெல்லாம் எழுதிடுறான். ஒரு 40-50 மார்க்குக்கு ஒன் வேர்டில் எதுவுமே எழுதாமல் போயிடுறான். என்ன ஆகிப்போச்சு அவனுக்கு? இப்போ 40 ஆண்டுகள் பிரயாணமாக வந்தவன் இந்த ஒன் வேர்டு கொஸ்டின் எழுத முடியாமல் வீழ்ச்சி அடைந்ததை நம்ம பார்க்குறோம். இதை தான் பைபிளில் 106ஆம் சங்கீதத்தில் 106ஆம் சங்கீதம் 32-33 வசனத்தில் சங்கீதக்காரன் இதை குறித்து சொல்லும்போது அந்த இடத்துல இப்படி சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அவன் ஆவியை விசனப்படுத்தினாலே தன் உதடுகளினாலே பதறி பேசினான். அடுத்த வசனம், சொன்னபடி 32ஆம் வசனம் என்ன? கடும் கோபம் மூட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் அவர்கள் நிமித்தம் இவன் போக முடியாம ஆயிடுச்சு பாருங்க. இதில் அவன் செஞ்ச பாவம் என்ன? அந்த இடத்துல போட்டிருக்கு, உதடுகளினாலே பதறி பேசினான் அப்படின்னு போட்டிருக்கு. உதடுகளினாலே பதறி பேசினான். பரிசுத்தம் என்பது பெரிய காரியத்தை செய்துதான் பரிசுத்த குலைச்சல், சின்ன காரியமெல்லாம் இல்லை என்ற தப்பான எண்ணம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும் செய்கையிலையும் கிரியைகளிலையும் தேவனுடைய பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டியது அவசியமானது. இது எப்படி நமக்குள்ளே பெருகும்? எஸ்தர் 2:12 படிக்கிறோம் அல்லவா? எஸ்தர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், மணவாட்டிக்கு மணவாளனுக்கு மணவாட்டியாய் போவதற்கு முன்பாக எவ்வளவு நாட்கள் அவள் சுத்திகரிக்கப்பட வேண்டும்? 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கத்தினாலும் ஜோடிக்கப்படணும். ஒரு நாள் ஜோடிச்சா பத்தாது, ஒரு நாள் பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்தால் பத்தாது. எத்தனை நாள் போகணுமா?
6 மாதம் போகணும். 6 மாதம் போகணும். என்னுடைய உறவினர் ஒருவர் லண்டனுக்கு படிக்க போனார். லண்டனுக்கு 5 வருஷம் படிச்சுட்டு இடைநாள் லீவில் வந்தார். அப்படி லீவில் வரும்போது அவரை பார்த்தேன். நான் பார்த்துட்டு சொன்னேன், ஆனால் இங்கே இருந்த விட கலர் ஆகிட்டீங்களே இப்போ அப்படின்னு சொன்னேன். அந்த கிளைமேட்டு கருத்தால கூட எப்படி மாற்றுது, சிவப்பா அழகா அப்படி மாற்றுது. 5 வருஷம் கழித்து வர்றாரு, பார்க்குறேன் வெள்ளைக்காரன் மாதிரி விட்டார். 5 ஆண்டுகள் கழித்து. இது ஒரே நாளில் ஏற்படுத்தப்பட்டதல்ல. நாளுக்கு நாள் என்ன செஞ்சுருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மாற்றிருக்கு. அவர் அப்படி தான் மாற்றிருக்கோம். எஸ்வருடைய சுத்திகரிப்பு ஒரே நாளில் நடந்ததல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகியிருக்கும். அப்படி தான் நடந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலையும் பரிசுத்தம் என்பது ஒரே நாளில் பெற்றுக்கொள்வதல்ல. இது உபதேசத்தினாலும் தேவனை ஏற்றுக்கொள்கிற அந்த ஏற்றுக்கொள்ளுதலினாலும் வேத வசனத்தினாலும் இவைகள் எல்லாம் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி பரிசுத்தத்துக்குள்ளே உங்களை வழி நடத்தி கொண்டு போய் கொண்டே இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும், பெருகும். நம்ம மனித சரீரத்தில் நம்ம இருக்கிறோம் அல்லவா, மருத்துவர்கள் இப்படி சொல்கிறாங்க, உங்களுக்குள்ளேயே சரீரத்துக்குள்ளே கெட்ட காரியங்கள் உருவாகும். அது உருவாகிக்கொண்டே இருக்கும். இன்னொரு சக்தி அவைகள் எல்லாத்தையும் உள்ளக்கே அழிச்சுக்கிட்டே இருக்கும். நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னெலாம் சொல்கிறாங்கல்ல. நல்ல கொழுப்பு இருக்கு, கெட்ட கொழுப்பும் என்ன செய்யுது, உள்ள உருவாகுது. அதுவும் உருவாகுது. நல்ல அணுக்கள் உருவாகுது. சில அணுக்கள் தினந்தோறும் சாகுது. கெட்ட அணுக்கள் உருவாகுது, கெட்ட செல்கள் உருவாகுது. இதெல்லாம் அந்த நல்ல செல்லுகள் இருக்குல்ல, அதெல்லாம் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து 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 கெட்டவைகளை பூரா என்ன செய்கிறது, அழிக்குது. இதுதான் மனித சரீரத்தில் நடக்கிறதா மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இந்த வேலை நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த உற்சாகப்படுத்துகிற உயிர் கொடுக்கிற அந்த செல்கள்லாம் வேலை இல்லாமல் போயிடுச்சுன்னா சரீரத்தினுடைய ஒவ்வொரு பார்ட்ஸும் என்ன செய்ய போகிறோம், அப்படியே சேதமடைஞ்சு கடைசியில் எழுந்திருக்க முடியாமாகி நேரம் மரணத்துக்கு கொண்டு போகும். அப்படியானால் இந்த கெட்டவைகளுக்கு விரோதமாக உள்ளே நல்ல செல்கள் உருவாகி அது வளர்ந்து கொண்டே இருக்கணும், பெருகி கொண்டே இருக்கணும். அப்போ தான் கெட்ட கொழுப்பெல்லாம் என்ன செய்யும், வெளியேற்றும். இதுதான் அந்த 1 வருஷம் நடக்கிறதான உள்ளே நடக்கிற கிரியை. இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியமானது. ஹல்லேலூயா. இது தொடர்ந்து நடக்கணும். பரிசுத்தம் என்பது தொடர்ந்து நடக்கணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் சபையை வச்சிருக்கிறார். ஆராதனையில் உனக்கு அது கிடைக்கும். நீ தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணும்போது உனக்கு கிடைக்கும். உபவாசம் இருக்கும்போது உனக்கு அது கிடைக்கும். வேதத்தை படிக்கும்போது, வேதத்தை கேட்கும்போது உன்னில் பரிசுத்தம் உண்டாகும். ஜெபம் பண்ணும்போது அது உண்டாகும். இவைகள் எல்லாம் சபை கூடி வருதலில் அது உனக்கு உண்டாகும். இவைகள் எதுவுமே இல்லாமல் போனால் நாளடைவில் என்ன ஆகி போயிடும், கெட்ட காரியம் அதிகமாகிரும், நல்ல காரியம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிடும், குறைஞ்சி போயிடும். அதனால தான் இந்த சபையை குறித்து சொல்லியிருக்கார் ஆண்டவர், பரிசுத்தம் உண்டாகணும், தினந்தோறும் உண்டாக வேண்டியது அவசியம். நம்மை நாமே நிதானிப்போம், பார்ப்போம். பைபிளில் போட்டிருக்கு, 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 6வது வசனத்தில் பார்க்குறோம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும். எல்லாரும் சொல்லுங்க, யார் அவன்? என்ன சபை இது? பரிசுத்தமான சபை. எந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும்? முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற வேண்டுமானால் அவன்தான் பாக்கியவான். அவனுக்கு இருந்த தகுதி என்ன? பரிசுத்தமானதே. அது என்னிடத்தில் உண்டா என்று நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும். 3வது சபை 111 சங்கீதம் 1வது வசனம். செம்மையானவர்களின் சபை. செம்மையானவர்களின் சபை. இந்த செம்மை என்பது நம்முடைய இருதயத்தோடு சம்பந்தப்பட்டது. நம்முடைய இருதயத்தோடு சம்பந்தப்பட்டது செம்மையான காரியம், செம்மையான வாழ்வு நம்முடைய இருதயத்தோடு சம்பந்தப்பட்டது. எல்லாரும் என்னோடு கூட 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்.
இந்த 10ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெகூ என்கிற ஒரு மனுஷனை குறித்து போட்டிருக்கு. இந்த மனுஷனுடைய பேர் யெகூ என்பது. இவன் இஸ்ரவேலுடைய 11வது ராஜா. இவன் ஒரு நாள் ரதத்திலே போய் கொண்டிருந்தான். இப்படி போகும்போது ரேகாபின் குமாரனாகிய யோனதாப்பை சந்திக்கிறான். இவன் சந்திக்கிற மனிதன் யோனதாப். ரதத்தில் போகிற ராஜாவினுடைய பேர் யெகூ. இவன் இஸ்ரவேலின் 11வது ராஜா. ரதத்தில் போகிறான். போகும்போது ஒரு மனுஷனை சந்திக்கிறான். ஒருத்தர் நடந்து போகிறான், ஒருத்தர் ரதத்தில் போகிறான். இப்பொழுது ரதத்தில் இருக்கிற அந்த யெகூ கீழே போய் கொண்டிருக்கிற அந்த மனுஷனை பார்த்து ஒரு கேள்வியை கேட்குறான். அவன் கேட்குற கேள்வி நீ 15வது வசனத்தில் போட்டிருக்கு. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில். அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாப்பை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான் அப்படின்னு ஒரு வசனம் போட்டிருக்கு. கேட்குறவன் சொல்கிறான், ரதத்தில் உட்கார்ந்துருக்க ராஜா சொல்கிறான், என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையாக இருக்குப்பா, ஆனால் உன் இருதயம் என் கூட செம்மையாக இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்குறான். அப்போ கீழே நிற்கிறவன் என்ன பதில் சொல்கிறான்னு பாருங்க. அதற்கு யோனதாப், அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் இப்பொழுது அவன் என்ன சொல்கிறான்னா, கீழே நிற்கிறவனை பார்த்து உன் கையை நீட்டு அப்படின்றான். நீட்டிய போது அவனை தன்னிடமாய் அவன் ரதத்திலே சேர்த்து கொண்டான் அப்படின்னு போட்டிருக்கு. இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? இயேசு வருகிறார். அவர் யாரை கை நீட்ட சொல்லி தன்னோடு கூட ரதத்திலே சேர்த்து கொள்ளுவார் அப்படின்னா, உன் இருதயம் அவரோடு கூட செம்மையாக இருக்கணும். உன் அனுதின வாழ்க்கையில் தேவனோடு உன் இருதயம் செம்மையாக இராவிட்டால் அவர் உனக்கு கை கொடுக்க மாட்டார். உன் கையை நீட்டு அப்படின்னு உன்னை தூக்கி கொள்ளவும் மாட்டார். ரதத்திலே சேர்ந்து கொள்ள வேண்டுமானால் செம்மையானவர்கள் சபையில் இருக்க வேண்டியது அவசியமானது. ஹல்லேலூயா, இருக்க வேண்டியது அவசியமானது. ஏனென்றால் 97ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 97:11 நம்ம படிக்கிறோம், நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது? செம்மையான இருதயத்திற்காக. சில வேளைகளில் நம்முடைய மாம்சீக பார்வையிலே சில காரியங்கள் செம்மையாய் தோன்றும். ஆனால் அதை ஒருபோதும் நாம் தேவனோடும் தேவ வார்த்தையோடும் பொருத்தி பார்த்துருக்க மாட்டோம். நமக்கு நல்லதாக தெரியுதேன்னு போவோம். இது பார்த்தா நல்லா இருக்கேன்னு நம்ம செய்வோம். இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நம்ம நாட்டுக்கு மனம் போன போக்கில் நம்ம இருப்போம். ஆனால் தேவனோடு இதை குறித்து ஆலோசனை பண்ணியிருக்க மாட்டோம். வேதத்தோடு ஆலோசனை பண்ணியிருக்க மாட்டோம். குறிப்பாக ஒரு போதகரோடு கூட இதை பற்றி நம்ம ஆலோசனை பண்ணியிருக்க மாட்டோம். வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் நம்ம பார்வையில் அது எப்படிப்பட்டதாக தெரிஞ்சிருக்கும்? செம்மையாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்றால் இதை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ஒரு முக்கியமான காரியத்தை செய்ய போகிறீர்கள் என்றால், பாஸ்டர் இதை செய்யலாம்னு நினைக்கிறேன் பாஸ்டர், இது என்ன செய்யலாம் பாஸ்டர், ஒரு ஆலோசனை மாதிரி சொல்லுங்கள் பாஸ்டர் அப்படின்னு கூட கேட்கலாம். அல்லது நீங்கள் யாரை நம்புகிறீர்களோ மதிக்கிறீங்களோ மற்ற சபை, உங்கள் சபை விசுவாசிகள் மற்றவர்களோடு கூட சில ஆலோசனைகளை பண்ணலாம். எதுவுமே செய்யாமல் உங்களுக்கு செம்மையாய் தோன்றுகிற காரியங்களை செய்து இறுதியில் துன்பத்தை அடைந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏனென்றால் வேதத்தில் 2 இடத்துல ஒரே வசனம் போட்டிருக்கு. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலேயும் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலேயும் 16, 25, 12, 14, 12 இந்த 2 இடத்துலையும் பார்க்குறோம். ஒரே வசனம் போட்டிருக்கு. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் தெரியலாம், ஆனால் அதனுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆனால் நீங்களும் நானும் யோசித்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். ஒவ்வொரு காரியத்திலேயும் இது தேவனுக்கு பிரியமானதா? உன் இருதயம் தேவனுக்கு செம்மையாக இருந்தால்
அவர் உன்னை நோக்கி தன் கரத்தை கண்டிப்பாக நீட்டுவார், கண்டிப்பாக நீட்டுவார். செம்மையானவனை ஒருபோதும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஒருவேளை நீங்கள் அப்படி இதுவரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்திருந்தாலும் இன்றைக்கு அதை விட்டு வெளியே வாருங்கள். நீங்கள் இனிமேல் செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்திலேயும் தேவனுடைய சித்தத்துக்காக காத்திருங்கள். தேவனுடைய சித்தம் என்ன என்று சொல்லி அறிந்து அதற்காக நீங்கள் செய்யுங்கள். தேவன் நிச்சயமாய் உங்களுடைய நிலைமையை ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. நான்காவதாக எபிரேயர் 12:23 12:23 சீக்கிரம் படிங்க. பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. இது என்ன சபை? முதற் பேரானவர்களின் சபை. இது சபையில் 2 குரூப்பு. ஒன்று சாதாரண விசுவாசிகள், இன்னொன்று முதற் பேரானவர்கள். சாதாரண விசுவாசிகள் நாம் முதற் பேரானவர்களாய் இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எல்லாருமே எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு? முதற் பேரானவர்கள். முதற் பேரானவர்களுக்கான ஆசீர்வாதம் என்ன? முதற் பேரானவர்களாக நாம் இருக்கணும். ஏனென்றால் சபையை குறித்து இங்கே போட்டிருக்கு. சபை என்பது எப்படிப்பட்டவர்களால் நிறைந்திருக்கணும்? முதற் பேரானவர்களாய் நிறைந்திருக்கணும். ஏன் அப்படி இருக்கணும்? ஏன் முதற் பேரு? அதில் என்ன விசேஷம் இருக்கு? அதை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு உபாகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரணும். வசனம் 16ஆம் வசனத்தில் இப்படி போட்டிருக்கு, முதற் பேரானவர்கள் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதம் என்ன? அந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். அந்த இடத்துல போட்டிருக்கு 20:16, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்குற. என்னப்பா அது? அந்த வசனம் இல்லையே, வாசிங்க. அந்த வசனம் தானே 20. இந்த வரேன். ஆ 21:16 21:16 வாசிங்க அந்த வசனத்தை. ஆ ஆ சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும்? முதற் பேரானவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது அவசியமானது. சபையில் 2 குரூப் மக்கள் இருக்காங்க. ஒன்று முதற் பேரானவர்கள், இன்னொன்று சந்தாதாரர்கள். இந்த சந்தாதாரர்கள் மாதிரியே இருப்பாங்க. இன்னொரு குரூப் இருக்காங்க, முதற் பேரானவர்களாக இருப்பாங்க. ஒருத்தர் சபைக்கு ஒரு நாள் வந்தார். வந்து என்கிட்ட கேட்டார், உங்கள் சபையில் நான் சேரணும் பாஸ்டர், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். ஒன்றுமே செய்ய தேவையில்லை, நீங்கள் வாட்டுக்கு சபைக்கு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அடுத்து 2வது கேள்வி கேட்டார், வந்தால் எவ்வளவு சந்தா கொடுக்கணும் அப்படின்னு 2வது கேள்வி கேட்டார். நான் சொன்னேன், சந்தா கிந்தாலாம் இங்கே கிடையாது, சந்தா கட்டணும்னு அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் வாங்க, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வாங்க, ஆண்டவர் ஆராதிங்க, வசனத்தை கேளுங்க, ஆண்டவர் வசனத்தின் மூலமாக உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பார் அப்படின்னு. இவர் ஏன் இப்படி கேட்குறாரு அப்படின்னா, சில சபைகள் இப்படி வச்சுருக்காங்க, எங்கள் சபையில் நீங்கள் யாராக இருக்கணும்? சந்தாதாரராக இருக்கணும்னு. நீங்களும் நானும் சந்தாதாரர் அல்ல, அது ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. அப்படிலாம் சந்தாலாம் கிடையாது சபையில். பைபிள் படி உள்ள சபையில் சந்தாதாரர் இல்லை. நாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு? முதற் பேரானவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறார். சந்தாதாரர்கள் எப்படி இருப்பாங்க? சந்தாவை கட்டிட்டு அவங்க வாட்டு போயிட்டே இருப்பாங்க. வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்காது. அவங்க நோக்கத்துக்கு எப்படி வேணாலும் இருப்பாங்க, எப்படி வேணாலும் வாழ்வாங்க. ஆனால் முதற் பேரானவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்க மாட்டாங்க. பைபிளில் போட்டிருக்கு. முதற் பேரானவர்களை குறித்து பைபிளில் பார்க்குறோம். ரோமர் நிருபம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்குறோம். ரோமர் 16:5 அகாயாவில் எப்பன்னேத்து என்கிற ஒரு மனுஷனை குறித்து போட்டிருக்கு. அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக என் பிரியமான எப்பன்னேத்தை வாழ்த்துங்கள், அகாயாவிலே அவர்கள் கிறிஸ்துவுக்கு முதற் பலன் அப்படின்னு போட்டிருக்கு. முதற் பலன் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் படிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே முதற் பலனானவர்கள் அவர்கள். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம்
15ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, ஸ்தேவானுடைய வீட்டார். 1 கொரிந்தியர் 16:15 படிக்கிறோம். ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். இவர்களை எப்படி கண்டுபிடிப்பது? சபையிலே சந்தாதாரர்கள் இருக்கிறாங்க, முதற் பலனானவர்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, சொன்னல. முதற் பலனானவர்களை கண்டுபிடிப்பது எப்படி? 16:15 படிங்க. 1 கொரிந்தியர் 16:15 பாருங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு கீழே போட்டிருக்கு. முதற் பலன்களாக இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? இன்னொரு குரூப் இருக்கு, சந்தாவை கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு குரூப் இருக்கு, அவர்கள் முதற் பலன்கள். அவங்க அப்படி போக மாட்டாங்க. அவங்க என்னென்ன செய்வாங்களாம்? தங்களால் முடிந்த ஊழியத்தை தேவனுக்காக அவங்க செய்வாங்க. தங்களால் முடிந்த ஊழியத்தை தேவனுக்காக செய்வாங்க. ஊழியரோடு இணைந்திருப்பாங்க, தோள் கொடுப்பாங்க. ஊழியத்தில் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வாங்க. அவங்களுக்கு பேர் தான் பைபிளில் என்ன போட்டிருக்கு பாருங்க, முதற் பலன்கள். இவர்களை ஆண்டவர் சும்மா விட மாட்டார். அவர்களுக்கு டபுள் போர்ஷன் பிளஸ்ஸிங் நிச்சயமாய் ஆண்டவர் கொடுப்பார். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை யாருக்கு தான் ஆண்டவர் கொடுப்பாரு? முதற் பலனானவர்களுக்குத்தான் ஆசீர்வாதம். முதற் பலனானவர்களுக்குத்தான் ஆசீர்வாதம். அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். சபையிலே நம்ம யாரா இருக்கக்கூடாது சொல்லுங்க? சந்தாதாரராக இருக்கக்கூடாது. எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? முதற் பலனானவர்களாய் நாம் இருக்கணும். அப்படிதான், அதுதான் நம்மை குறித்ததான தேவனுடைய சித்தம். அது 5வதாக எபேசியர் 4:12. எபேசியர் 4:12 கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. சபை என்பது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்பது குறித்து பல்வேறு வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கலாம். நம்ம பைபிளில் 1 கொரிந்தியர் கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை கூட பாருங்க. கொலோசையர் 1:24 பாருங்க. உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபை அப்படின்னு இந்த இடத்துல பார்க்கிறோம். சரீரமாகிய சபை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தில் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. ஒரு சரீரத்தில் பல அவயவங்கள் இருக்கு. அதே போல சபையில் நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனி அவயவங்கள் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிறோம். இந்த சரீரத்தில் ஒவ்வொரு அவயவங்கள் இருக்கிறது போல நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒவ்வொரு அவயவங்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டம். சபையில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நம்மை குறித்தான தேவனுடைய திட்டம் என்ன? சபையில், சபையாகிய சரீரத்தில் ஒவ்வொரு அவயவங்களாக நாம் இருக்கிறோம். இதுதான் நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டம். ஒரு சரீரத்தில் கண் இருக்கு, காது இருக்கு, கை இருக்கு, இருதயம் இருக்கு, சில வெளிப்படையாக இருக்கு, சில உள்ளாக இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பல்வேறு அவயவங்கள் இருக்கிறது. ஆலயத்தில் இருக்கிற நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தில் இருந்தால் ஏதேனும் ஒரு அவயவமாக ஆண்டவர் உங்களை வச்சிருப்பார். அது என்னன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். என்னை ஆண்டவர் எப்படி வச்சிருப்பாரு? சரீரத்தில், கிறிஸ்துவின் சரீரத்தில் இங்கே இருக்கிற சிலரை கண்ணா வச்சிருப்பாரு. உங்களுக்கு சபையை குறித்ததான தரிசனம் கிடைக்கும். சிலருக்கு காதா வச்சிருப்பாரு. சபைக்கு சொல்ல வேண்டிய செய்தியை உங்கள் காது கேட்கும். அதை மற்றவங்களுக்கு சொல்லத்தக்க அளவுக்கு ஆண்டவர் ஒன்று அப்படி வச்சிருப்பார். சபையில் சிலரை கையா வச்சிருப்பாரு. சபையாகிய சரீரத்தில் நீ ஒரு கையை போல இருப்ப. உன்னை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை ஆண்டவர் செய்து முடிப்பார். கர்த்தர் சிலரை சபையில் காலா வச்சிருப்பாரு.
தேவனுக்காக வேலை செய்யும்படி, ஓடும்படி, ஊழியம் செய்யும்படி சிலரை ஆண்டவர் காலா வச்சிருப்பார். நீ வாயா இருந்தா அவருக்காக பேசுவாய், செவியா இருந்தா அவருடைய சத்தத்தை கேட்பாய், கண்ணா இருந்தா நீ தேவனுடைய தரிசனங்களை காண்பாய், காலா இருந்தா அவருக்காக நிச்சயமா ஓடுவாய். பாஸ்டர், நான் எதுவுமே இல்லை பாஸ்டர். ஒரு சரீரத்தில் தேவையில்லாத அவயவத்தை ஆண்டவர் வச்சிருக்காரா? நீங்கள் சபையில் எத்தன்மையாக இருக்கீங்கன்னு பாருங்கள். இப்பொழுதுதான் சிலருக்கு சுருக்கு தட்டுது. அப்படியே நான் எதுவுமே கிடையாது, இங்கே நான் வர்றேன் போகிறேன், அவ்வளோதான், அப்படி தான் இருக்கேன். இப்படி ஒரு வேளை உங்களுடைய இருதயம் சுருக்கு அப்படின்னு சொல்லுதுன்னா ஆண்டவர் உங்களோட பேசுகிறாருன்னு அர்த்தம். ஆண்டவர் உங்களை எத்தன்மையுள்ளவர்களாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் சபை என்பது அவர் தலையாக இருக்கிறாரு, அவருக்கு கீழே சபை இயங்குது. நாம் எல்லாரும் ஒவ்வொரு அவயவமாக இருக்கும்படி தேவன் சித்தம் கொள்ளுகிறார். அதை நாம் எல்லாரும் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட சபையைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் சபையை நான் கட்டுவேன். என் சபையை நான் கட்டுறேன். எப்படிப்பட்ட சபையை? என் சரீரமாகிய சபையை கட்டுறேன். நீ கண்ணா இருக்கணும், நீ வாயா இருக்கணும், நீ செவியா இருக்கணும், நீ காலா இருக்கணும், நீ கையா இருக்கணும், நீ இருதயமா இருக்கணும். தேவனுடைய சித்தத்தை இருந்து தேவனுடைய சித்தத்தை நீ செய்யணும். அப்பதான் முழு சரீரமும் சரியா என்ன செய்யும்? இயங்கும். அப்பொழுதுதான் முழு சரீரமும் இயங்கும். தேவன் உன்னை கொண்டுதான் தன்னுடைய காரியங்களை அவர் செய்வார். தேவன் உன்னை கொண்டுதான் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். உன்னை கொண்டுதான் அவர் அற்புதங்களை செய்வார். உன்னை கொண்டுதான் ஊழியத்தையும் செய்வார். உன்னை கொண்டுதான் தன்னுடைய மகிமையை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அப்படிதான் வெளிப்படுத்துவார். நிச்சயமாய் அதை செய்யும்படி ஆண்டவர் விரும்புகிறார். என்னாகமம் 10ஆம் அதிகாரத்துக்கு இப்போது நாம் வருவோம். இதில் பிரயாணமாக வரும்போதே மோசேயினுடைய மனைவியுடைய சகோதரன் ஒருத்தனை பற்றி போட்டிருக்கு. 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வரும்போது, பிரயாணமாக வரும்போது 10:29 மோசே தன்னுடைய மனைவியினுடைய சகோதரனை பார்த்து இப்படி சொல்லுவான். அவனுடைய பேர் ஓபா என்பது. இந்த ஓபாவை பார்த்து இப்படி சொல்லுவான், உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம், நீ எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு தன்னுடைய மனைவியுடைய கூட பிறந்த சகோதரன்ட்ட சொல்லுவான் மோசே. அப்பொழுது அவன் சொல்லுவான், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதற்கு மோசே என்ன தெரியுமா சொல்லுவான்? 31ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். மோசே சொல்லுவது, நீ எங்களை விட்டு போக வேண்டாம், வனாந்தரத்திலே நாங்கள் பாளையம் இறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடியால் நீ எனக்கு அல்லது எங்களுக்கு கண்களை போல நீ இருப்பாய். மோசே தன்னுடைய சகோதரனுடைய தன்னுடைய மனைவியுடைய கூட பிறந்த சகோதரனை பார்த்து இப்படி சொல்லுவேன், நீ எங்களுக்கு எப்படி இருப்பாய்? அருமையான சகோதரரே, சகோதரி அம்மா, ஆண்டவர் இந்த சபைக்கு உன்னை ஒரு கண்ணா வச்சிருக்கிறார். ஆண்டவர் இந்த சபைக்கு உன்னை ஒரு செவியா வச்சிருக்கலாம். ஆண்டவர் இந்த சபைக்கு உன்னை ஒரு வாயா வச்சிருக்கலாம். உனக்கு கிடைத்திருக்கிற இந்த தருணத்தை நீ பயன்படுத்தணும். தேவன் இந்த சபையில் உன்னை வச்சிருக்கிறார்னா ஒரு நோக்கத்தோடு வச்சிருக்கிறார். அந்த நோக்கத்தை நீ அறிந்து செயல்படணும். ஏனென்றால் பைபிளில் போட்டிருக்கு, சபை என்பது அவருடைய சரீரமாகிய சபை. அதில் நாம் எல்லாரும் அவயவங்களாக இருக்கிறோம். உன்னுடைய செயல்பாடு என்னன்றதை நீ யோசிச்சுப்பார். உன்னுடைய செயல்பாடு என்ன அப்படின்றத சிந்தித்துப்பார். அப்படிப்பட்ட சபையைத்தான் கர்த்தர் கட்டி வருகிறார். 6வதாக 20:28 அப்போஸ்தலர், சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை. சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை இது. சபை யாருடைய சபை சொல்லுங்க? தேவனுடைய சபை. இந்த சபையில் நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன், அவ்வளோதான். என்னுடைய ஸ்தானம் என்ன? நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கேன். சபை என்பது அவருடையது. ரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட சபை இந்த சபை. சுய ரத்தத்தினாலே மீட்டு கொண்ட சபை.
நான் ஒரு ஸ்தாபனத்துக்கு ஊழியம் செய்யல, நான் எனக்காகவும் ஊழியம் செய்யல. நான் ஊழியம் செய்வது எதற்காக? அவர் மீட்டுக்கொண்ட, அவருடைய இரத்தத்தால் சம்பாதித்து கொண்ட அந்த சபை, அது அந்த சபைக்கு தான் நான் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவருடைய சபை. நீங்கள் எல்லாரும் அவருடைய இரத்தத்தால் மீட்டுக்கொள்ளப்பட்ட விலையேற பெற்ற தேவ ஜனங்கள் என்று எனக்கு தெரியும். நீங்கள்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல. விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்டுக்கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள். எனவே தான் உங்களுக்காக நான் தைரியமாய் தேவ சன்னிதானத்திலிருந்து சொல்கிறேன், உங்களுக்காக நான் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரனாக இந்த இடத்துல இருக்கேன். சபை என்பது பாஸ்டருடையது அல்ல, சபை என்பது வேறு யாருடையதும் அல்ல, சபை என்பது அவருடையது. பிலாத்துவின் மாளிகையிலே அடிக்கப்பட்ட போது இரத்தம் சிந்தினார். எருசலேம் வீதிகளிலே அவர் நடந்து செல்லும் போது இரத்தம் சிந்திக்கொண்டே போனார். சிலுவையை சுமந்து கொண்டே அவர் போனார். கல்வாரியிலே 3 ஆணிகளாலே அடிக்கப்பட்ட போது இரத்தம் சிந்தியது. இப்படி சம்பாதித்தவர்கள் தான் இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாரும். இப்படி சம்பாதிக்கப்பட்டவர்கள் தான் இந்த இடத்துல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். உங்களை நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறணும், நீங்கள் எப்படிப்பட்டவர்களும் தெரிஞ்சுக்கிறணும். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களை தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அவ்வப்போது பிசாசுகிட்ட இதை நீங்கள் சொல்லணும், என்னை அவர் சுய ரத்தத்தினாலே மீட்டெடுத்திருக்கிறார். நான் சாதாரணமானவன் அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னே என்னை முன்குறித்தபடினாலே அவர் என்னை கொண்டு வந்து தெரிந்து கொண்டு ரட்சித்து தன்னுடைய இரத்தத்தாலே கழுவி என்னை அவருடைய சபையில் வச்சிருக்கிறார். நான் அவருடைய இரத்தத்தால் மீட்டுக்கொள்ளப்பட்டவன். அவருடைய இரத்தமெல்லாம் உங்களுக்காக சிந்தப்பட்டது. அவருடைய இரத்தமெல்லாம் உங்களுக்காக சிந்தப்பட்டது. இறுதியில் இரத்தம் இல்லாத போது தான் அவருடைய சரீரத்திலிருந்து தண்ணீர் வந்ததுன்னு போட்டிருக்கு. அப்படி தானே போட்டிருக்கு? எல்லா இரத்தமும் உங்களுக்காக சிந்தப்பட்டது. அப்படிப்பட்ட விலையேற பெற்ற இரத்தத்தினால் நீங்கள் மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்படிப்பட்ட சபையைத்தான் ஆண்டவர் கட்டுகிறார். இந்த உணர்வு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இருக்கணும். நான் அவருடைய இரத்தத்தால் மீட்டுக்கொள்ளப்பட்டவன், அவருடைய இரத்தத்தால் நான் மீட்டுக்கொள்ளப்பட்டவள், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவன், எனக்காக அவர் இரத்தம் சிந்தி என்னை மீட்டிருக்கிறார் என்ற உணர்வு எப்போதும் இருக்கணும். கடைசியாக எபேசியர் 5:27 5:27 சீக்கிரம் படிங்க. கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இங்கே 3 முக்கியமான காரியங்கள் இந்த வசனத்தில் போட்டிருக்கு. கரை திரை பிழை அப்படின்னு போட்டிருக்கு. கரை திரை பிழை அப்படின்னு 3 போட்டிருக்கு. இவைகள் ஒன்றும் இல்லாமல் மகிமையுள்ள சபையாக இருக்கும்படி அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த 3ஐயும் குறித்து ஒரு சின்ன குறிப்பை சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்கும்படி விரும்புகிறேன். பிழை என்றால் என்ன? திரை என்றால் என்ன? கரை என்றால் என்ன? பிழை என்பது, பிழை சொல்லுங்க, பிழைன்னா என்ன? பிழை தவறு. இதுதான் ஒரு மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு முதல்ல ஏற்படுகிற ஒன்று, தவறு. ஒரு மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு முதல்ல ஏற்படுகிற தவறு இருக்கு பாருங்க, பிழை இருக்கு பாருங்க. இந்த தவறு தான் பிழை. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒருவன் வீழ்ச்சி அடைவதற்கு முதல் பாயிண்ட் எது? பிழை. 19ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் இந்த பிழையை பற்றி போட்டிருக்கு. 19ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் போட்டிருக்கு பிழை. என்ன போட்டிருக்கு அதில்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார் அப்படின்னு இந்த இடத்துல போட்டிருக்கு. ஒரு தவறு செய்யும் போது ஆண்டவர் உணர்த்துவார். அப்பொழுதே நீ உணர்ந்து அதிலிருந்து திருந்தணும். ஒரு சின்ன தவறு செய்யும் போது, ஒரு சின்ன பிழை ஏற்படும் போது ஆண்டவர் உணர்த்துவார். அப்பொழுதே
மனம் திரும்பணும். அதில் மனம் திரும்பாமல் தேவனுடைய வார்த்தையை தள்ளிவிட்டால் அடுத்து என்ன தெரியுமா போகும்? அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். திரை என்பது 2வது ஸ்டேஜ். அங்கேதான் ரகசிய பாவங்கள்லாம் ஏற்படும். இது எங்கே நடக்கிற பாவம்? இது திரை மறைவில் நடக்கிற பாவம். ரகசிய பாவம் எல்லாம் அடுத்து வர ஆரம்பிக்கும். பிழை செய்யும்போது, தவறு செய்யும்போது, தேவனுடைய வார்த்தை வரும்போது அதை கேட்டு உணர்ந்து மனம் திரும்பினால் தப்பிவிட. அது இல்லாமல் போயிடுச்சுன்னா, அடுத்து உனக்குள்ளே அது இருந்துச்சுன்னா அடுத்து அது உன்னுடைய ரகசிய பாவமாக மாறிடும். இந்த ரகசிய பாவத்தை குறித்து தான் அடுத்து இந்த 19ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் போட்டிருக்கு பாருங்க. அது என்ன போட்டிருக்கு? அதுதான் இந்த திரை என்பது மறைவான குற்றம். மறைஞ்சு செய்கிறது, மறைஞ்சு அந்த காரியத்தை செய்வது, ஒளிஞ்சு செய்வது, இதெல்லாம் 2வது ஸ்டேஜ், 2வது தன்மை. இது மறைஞ்சு செய்வது ஆண்டவர் உணர்த்துவார். அதிலேருந்து நீ வெளியே வந்துட்டேன்னா நீ காக்கப்படுவ. அதிலிருந்து நீ வெளியே வந்துட்டேன்னா ஆண்டவர் உன்னை காப்பார். மறைஞ்சு ரகசிய பாவங்களை செய்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் அது வெளியே வந்துடும், ஒரு நாள் அது வெளிப்பட்டுரும். பைபிளில் போட்டிருக்கு, பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். சபையானது இதில் இருந்தெல்லாம் வெளியே வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 1வது பிழை, 2வது திரை. 19-12 சங்கீதத்தில் படிக்கிறோம். மறைவான குற்றம் அப்படின்னு போட்டிருக்கு பத்தியலா? அதனுடைய இன்னொரு பேர் தான் ரகசிய பாவம். உங்கள் வாழ்க்கையில் எதுவும் இருக்கக்கூடாது. ரகசிய பாவம் என்று உங்கள் வாழ்க்கையில் எந்த குற்றமும் எந்த பாவமும் இருக்கக்கூடாது. தாவீது அதுக்காக இப்படி ஜெபிக்கிறான், ஆண்டவரே ரகசிய பாவம் என்று ஒரு பாவமும் என்கிட்ட இல்லாதபடிக்கு என்னை காத்து கொள்ளும் ஆண்டவரே, என்னை விலக்கி காத்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். இது அப்படியே போனால் 3வது ஏற்படும், அதுதான் கரை. 1வது பிழை, 2வது திரை, 3வது கரை. கரைபட்ட ஒரு மனுஷனாக, கரைபட்ட ஒரு மனுஷியாக, கரைபட்ட ஒரு பிள்ளையாக நீ மாற வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆனால் தேவன் எப்படிப்பட்ட சபையை கட்டுகிறார்? இந்த 3 இல்லாமல் கரை, திரை, பிழை இது இல்லாத மகிமையுள்ள சபையாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். மகிமையுள்ள சபையாக இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த சத்தத்தை, இந்த வார்த்தையை இங்கிருந்தும் வெளியிலிருந்தும் எந்த இடத்துலேருந்து கேட்டாலும் ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார் என்று உணர்ந்து இன்றைக்கு மனம் திரும்பினால் தேவன் நிச்சயமாய் உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி மகிமையுள்ள தேவ பிள்ளையாய் ஆண்டவர் உன்னை மாற்றுவார். மகிமை என்பது ஒரு நாளில் நடப்பதல்ல. அதுவும் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 3:18 படிக்கிறோம். அந்த வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். நாம் வாசிக்க அந்த வசனத்தை. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிற ஒரு அனுபவம் அது. அல்லேலூயா. மகிமை என்பது மகிமையின் மேல் மகிமையை பெற்றுக்கொண்டு தேவனைப் போல மறுரூபமாவது, தேவனைப் போல மாறுவது. ஆண்டவர் அப்படிப்பட்ட சபையைத்தான் இப்போ சொல்லுகிறாரு, என் சபையை நான் கட்டி வருகிறேன், என் சபையை நான் கட்டி வருகிறேன். மகிமையின் மேல் மகிமை அடைந்த மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சபையை நான் கட்டி வருகிறேன். அப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாக இருந்தால் சாத்தான் உன்னை ஜெயிக்க முடியாது.
பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் கட்டுகிற சபை எப்படிப்பட்ட சபை? ஒன்று, நீதிமான்களின் சபை. இரண்டாவது, பரிசுத்தவான்களின் சபை. மூன்றாவது, செம்மையானவர்களின் சபை. நான்காவது, முதற்பேரானவர்களின் சபை. ஐந்தாவது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. ஆறாவது கிறிஸ்து சுய ரத்தத்தால் சம்பாதித்து கொண்ட சபை. ஏழாவது, கரை திரை பிழை இல்லாமல் மகிமையடைந்த ஒரு தேவனுடைய சபை. ஆண்டவர் வருகிறார் என்றால் இந்த சபையை தான் எடுத்துக்கிற வர்றாரு. அவர் எடுத்துக்கொள்ள வருகிறது எந்த சபையை? இந்த சபையை தான் எடுத்துக்கிற வர்றார். இந்த சபையில் இருக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருந்தால் அவருடைய வருகையிலே காந்தம் வரும்போது எப்படி இரும்பு துண்டுகள் ஓடி போய் ஒட்டி கொள்ளுகிறதோ அதை போல நீ போய் அவரோடு ஒட்டி கொள்ளுவாய். அவருடைய வருகையிலே நீ காணப்படுவாய். அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவாய். அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவாய். உன் நிலைமையை குறித்து ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசியிருக்கிறார் என்று நான் அறிவேன். ஏனென்றால் இதை பேசும்படி ஆண்டவர் என்னிடத்தில் திட்டமாக பேசினார். இதை குறித்து சபையில் பேசும்படி ஆண்டவர் என்கிட்ட சில வாரங்களாகவே ஆண்டவர் என்கிட்ட பேசிக்கொண்டே இருந்தார். திடீரென உங்கள்கிட்ட நான் நிற்கலை. இது தேவனுடைய வார்த்தையாய் நீங்கள் ஏற்றுக்கொண்டால், இதற்கு கீழ்ப்படிந்தால் உங்களை மகிமையின் மேல் மகிமையுடைய ஒரு தேவ பிள்ளையாய் ஆண்டவர் நிலைநிறுத்துவார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று, இத்தன்மையுள்ளவனாய் நான் மாறட்டும் ஆண்டவரே. இத்தன்மையுள்ளவனாய் யார் யாரெல்லாம் நீங்கள் மாற விரும்புகிறீங்களோ, இத்தன்மையாய் நான் இருக்கும்படி நீங்கள் யார் யாரெல்லாம் நீங்கள் மாற விரும்புகிறீங்களோ, நீங்கள் எல்லாரும் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து உங்கள் 2 கரங்களையும் விரித்து, எனக்கு இது வேணும் ஆண்டவரே, வாஞ்சையோடு நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஒரு நிமிஷம் அப்படியே நோக்கி பாருங்கள். இந்த கிருபையையும் இந்த வல்லமையையும் இந்த காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கட்டாயமாய் கட்டளையிட்டு மகிமையின் மேல் மகிமை அடைந்து, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து, நீதியின் மேல் நீதி அடைந்து அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்கிறவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றி உங்களை சிறந்திருக்க செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எல்லாரும் அவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து, இத்தன்மையாய் நான் மாறும்படி விரும்புகிறேன் ஆண்டவரே, இத்தன்மையாய் நான் மாறும்படி விரும்புகிறேன் ஆண்டவரே. நீதியுள்ள மனுஷனாய், நீதியுள்ள மனுஷனாய், நீதியுள்ள சபையாய், பரிசுத்தம் உள்ள ஒரு சபையாய், முதற் பேரானவர்களின் சபையாய், செம்மையானவர்களின் சபையாய், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாய், சுய ரத்தத்தால் சம்பாதித்து கொண்ட சபையாய், மகிமையின் மேல் மகிமை அடைந்த சபையாய், மகிமையின் மேல் மகிமை அடைந்த சபையாய் நான் மாறப்பட வேண்டாம் ஆண்டவரே, நான் மாறப்பட வேண்டாம் ஆண்டவரே, மாறப்பட வேண்டாம் ஆண்டவரே, நான் மாறின ஆண்டவரே, நான் மாறின ஆண்டவரே. என்னில் உள்ளான மாற்றம் ஏற்படணும் ஆண்டவரே, என்னில் உள்ளான மாற்றம் ஏற்படணும் ஆண்டவரே. என்னுடைய கெட்ட காரியங்கள்லாம் அழிந்து போவதற்கு என்னை அர்ப்பணம் பண்ணுகிறேன். என்னில் நீர் பெருகணும், என்னில் பெருகணும். பரிசுத்தமும் நீதியும் செம்மையும் என் ஜீவியத்தில் பெருகணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அது பெருகணும் ஆண்டவரே, வளர்ந்து பெருகணும் ஆண்டவரே. கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பிழையற்ற சபையாக ஆண்டவரே நான் உமக்கு முன்னாடி நிற்கணும் ஆண்டவரே, உமக்கு முன்னாடி நான் காணப்படணும் ஆண்டவரே. நீர் பேசின அந்த வார்த்தைகளுக்காக எல்லாரும் கர்த்தரை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் பேசின அந்த வார்த்தைக்காக எல்லாரும் கர்த்தரை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் கட்டுகிற அந்த சபையாக இந்த சபை இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் கட்டுகிற அந்த சபையாக இந்த சபை இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்கள் எல்லாரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். சுய ரத்தத்தால் எங்களை சம்பாதித்துக் கொண்டீர், சரீரமாகிய சபையில் எங்களை வச்சிருக்கிறீர். மகிமையின் மேல் மகிமை அடைந்து உம்மை தரிசிக்கிற பாக்கியத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். நாங்கள் இவைகளில் பெருகணும் ஆண்டவரே,
நாங்கள் இவைகளில் வளர்ந்து பெருகன ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு கூட பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்துல நின்று இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். கிருபை இரக்கம் தயவு தொடர்ந்து கூட இருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே திருவருந்து ஆயத்தமாகலாம். வேகமாக நாம் எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட்டு தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து